நம்பிக்கை பாகம் 2. நாமும் கடவுளா என்றால் ஆமாம், அதுதான் உண்மை. ஆனால் அதற்கு ஒரே தகுதி வேண்டும். அது என்ன தகுதி? குற்றங்களை மறந்துவிடும் மனம் ஒன்று இருந்தால் அதை விடவும் மேலான தெய்வம் ஒன்று வேண்டுமா என்ன? நடந்தவற்றை மறப்பதும் மன்னிப்பதும் இது மட்டும்தான் துயரங்களை அகற்றும் வழி. இந்த தகுதி யாரிடம் இருக்கிறது? குழந்தையிடம் மட்டுமே இந்த தகுதி இருக்கிறது. அதனால்தான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்று சொல்வார்கள். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று என்று கவியரசர் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார். மாமியார் தானும் ஒரு காலத்தில் மருமகள் தானே என்று சொல்வது போல, நாமும் கள்ள மனம் இல்லாத குழந்தைகளாக இருந்தபோது நம் மனதில் இறைவன் இருந்தான். பின் சலனங்களால் அது மனதில் சற்றே கலக்கம். அந்த மாயைக்கு கடவுள் வழிவிட்டு விடுகிறார். நம்பிக்கை வேண்டும். குழந்தையை தூக்கி போட்டு பிடித்து விளையாடும் போது தன்னை அப்பா பிடித்து விடுவார் என்பது நம்பிக்கை. அதே குழந்தை சற்று பெரியவனானதும் விற்றமாட்டேல்ல என்று நம்மிடம் கேட்பது நம்பிக்கையின்மையா? இல்லை, அறிவு வளர்ந்து விட்டதாலா? அறிவு வளர வளர எதையும் பகுத்தறியும் பக்குவம் வரும்போது அடுத்தவர் மேல் உள்ள நம்பிக்கை போய் தன்னம்பிக்கை மேலோங்கி நிற்கிறது. ஆம், திரும்பவும் சொல்லுகிறேன், அறிவு வளர வளர எதையும் பகுத்து அறியும் பக்குவம் வரும்போது அடுத்தவர் மேல் உள்ள நம்பிக்கை போய் தன்னம்பிக்கை மேலோங்கி நிற்கிறது. இது கடவுள் நம்பிக்கைக்கும் பொருந்தும். என்னதான் தன்னம்பிக்கை இருந்தாலும் தன்னடக்கம் வேண்டுமே. அதனால்தான் கற்பனையாக இருந்தாலும் கற்சிலையாக இருந்தாலும் அவன் கடவுள் இல்லாமல் அணுவும் அசையாது என்றும் எல்லாம் அவன் செயல் என்றும் தன்னடக்கத்துடன் சொல்லுகிறார்கள். முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையோடும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவனுடைய அருள் வேண்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம். இதுதான் ஒவ்வொரு நாளும் நாம் வேண்டிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை தொடர் பயணமாக வாழ்க்கையை நடத்தி காட்டுவதுதான். முகமலர்ச்சியும் நம்பிக்கையும் எழுந்து புதிய நாளாக நாம் உருவாக்க வேண்டும். அந்த புதிய நாள் வேறு யாராலும் தர முடியாது, நம்மால் மட்டுமே முடியும். ஆகவே நாம் முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையோடும் எழுந்து ஒவ்வொரு நாளையும் துவக்குவோம். எல்லாம் பெரியாண்டவனுக்கே. இது சப்ஸ்கிரைப்